வெல்கம் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி வீடியோவில் இட்லி வச்சு டேஸ்டியான ஒரு 5 மினிட்ஸில் டிஷ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்ம இட்லி தான். நான் இன்றைக்கி 6 இட்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 முட்டை, 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன், இந்த அளவு எல்லாமே. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இது 3மே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுமே இது கூட கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுமே கடாயிலே ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையுமே இது கூட உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். முட்டை ஆட் பண்ணதுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முட்டை அடி பிடிக்காமல் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு கிளறும் போது ரொம்ப நல்லா கிளறிடாமல் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கிளறிட்டோன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி ரொம்ப பொடியாகிடும். அப்போ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். முட்டை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் லைட்டாக ஆயில் மட்டும் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலா இட்லியோட 4 சைடும் நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். யூஸ்வலாக பசங்க இட்லியே டெய்லி நம்ம கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த இட்லி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் இது கூட முட்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தி இது. அவ்வளோதாங்க. டேஸ்டியான இட்லி வித் எக் மசாலான்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.